துரோகத்தை வீழ்த்த ஒண்ணு சேர்றோம்ன்றாங்க சார். யாரு டிடிவி சொல்றாரு, துரோகத்தை வீழ்த்த அம்மா எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்றாங்க. துரோகம்ன்றது இபிஎஸ் சொல்றாங்க. இல்ல வாஸ்தவம் தான். எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, ரெட்டேலை ஆட்சி, அமராமன் ஆட்சி கவிழ்த்தது யார்? யாரு? ஓபிஎஸ், டிடிவி. இப்ப யாரு துரோகம்? யார் துரோகம் என்று சொல்லுவது? அதிமுகவுக்கு துரோகம் செய்தவன் தான் துரோகம். இல்ல கபில்கவெல்லாம் இல்ல, அது சரி கட்டிட்டாங்க. ஆனா கபில்கவெல்லாம் கிடையாது. இல்லங்க, எதிரா ஓட்டு போட்டாங்க. அதுக்கு என்ன பேரு? கபில்கர். ஜெயலலிதா இருக்கும்போது எதிரா ஓட்டு போட்டுருவியா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா கபிலுக்கு ஓட்டு போட்டுருவியா? வாய்ப்பே இல்லை. அப்போ எம்ஜிஆர் இல்லாத இடத்தை ஜெயலலிதா நிரப்பினார், ஜெயலலிதா இல்லாத இடத்தை எடப்பாடி நிரப்புகிறார். அப்ப அதை கவிழ்ப்பதோ, ஜெயலலிதாவை கவிழ்ப்பதோ, இரட்டை இலையை கவிழ்ப்பதோ ஒண்ணுதான். ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன் சார். ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, திரு செங்கோட்டையனோ எடப்பாடியை விட சீனியர் தானே? சீனியர் தான். நான் டிடிவின்னு சொல்றேன். ஆமா ஆமா தானே? ஆமா. ஏன்னா டிடிவிக்கே ஓட்டு கேட்டவர் சிஎம்ஆ இருக்கல, எடப்பாடி கேட்டார் ஓட்டு. ஆமா தானே நடந்துச்சுல? ஆர்கே நகர்ல. சோ அவர் சீனியர் தானே? ஆமா. ஆனாலும் இவங்கெல்லாம் அதிமுக இல்ல, இவர் மட்டும் தான் அதிமுக அப்படின்றது ஏன் இவங்க போய் தெருவா ஊரா பரப்புரை பண்ணா அடுத்து ஒன்னா சேர்ந்து? இல்ல ஒருத்தரும் பின்னாடி வரமாட்டேங்கிறானே, அதுதானே பிரச்சனை. வந்தா இந்த 3 பேர் சும்மா இருப்பாங்களா? தென் மாவட்டம் அவங்க கையில எடுத்து மாவட்டமா இருக்கு சார். தேவர் திருமகனாருடைய காலடியில போய் நின்ட்டாங்க. அவங்க சபதம் எடுத்துட்டான்றாரு ஓபிஎஸ். இல்ல இதெல்லாம் இது எத்தனாவது வருஷம்? அது 110 எத்தனாவது சபதம்? இல்ல இது எத்தனாவது சபதம்? அதிமுக விட்டு ஓபிஎஸ் தூக்கி வீசி எத்தனை வருஷம் ஆச்சு? அவரு பல சபதம் எடுத்துட்டாரு, தர்மயுத்தமே பண்ணாரு. அப்புறம் அதல்ல, நீங்க நம்பிக்கை பெற வேண்டியவர்கள் யாரும் உலகத்திலே எவனும் கிடையாது. தொண்டன், அதிமுக தொண்டன். அதிமுக தொண்டன் நீங்க 5 மாவட்டத்தை கையில் வச்சிருந்தீங்கன்னா, எது? தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், மதுரை, பக்கத்தில் இருக்கிற விருதுநகர், இப்படி ஒரு 5 மாவட்டம், 10 மாவட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம். 5 மாவட்டத்துக்குள்ள எடப்பாடி நுழைய முடியாத நிலைமை இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 5 மாவட்டங்கள்ல நகரம், ஒன்றியம், கிளை, பேரூராட்சி, ஊராட்சி, உள்ளாட்சி, எல்லா ஆட்சியும் குண்டோட காய்ப்பமையா. எங்க ஐயா ஓபிஎஸ் தான் எங்களுக்கு தலைவர். ஓபிஎஸ் தான் உண்மையான புரட்சி தலைவனுடைய தொண்டன், புரட்சி தலைவியினுடைய போர்படை தளபதி. இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே.